இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போறோம்னா லோகா சாப்டர் 1 சந்திரா, டைரக்டர் டொமினிக் அருண், மியூசிக் டைரக்டர் ஜேக்ஸ் பிஜாஸ், ஆக்டர் நஸ்லேன், கல்யாணி பிரியதர்ஷன், சாண்டி மாஸ்டர், அருண் குரியன், சந்திரோ சலீம்குமார் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்கில் பெங்களூரில் நெஸ்லின் மற்றும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எதிர் வீட்டுக்கு குடி வராங்க கல்யாணி பிரியதர்ஷன். கல்யாணி பிரியதர்ஷனை பார்த்தா நஸ்லின் அவங்களோட பேசணும் பழகணும்னு நினைக்கிறாரு. அதே பெங்களூரில் ஆர்கன் திருடுற ஒரு கும்பல் இருக்குது. போலீஸ் இன்ஸ்பெக்டரான சாண்டி மாஸ்டர் ஹெல்ப்போட பண்ணிட்டு வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஆர்கன் திருடுற கும்பல் ஆட்டோவில் கல்யாணி பிரியதர்ஷனை கடத்திட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த நஸ்லேனும் அது பின்னாடியே துரத்திட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது கல்யாணி பிரியதர்ஷன் நார்மல் பர்சன் இல்லை, அவங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர்லாம் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்குண்டான பின்னணி தான் என்ன அப்படின்னு தான் படத்துடைய மீதி கதை. கல்யாணி பிரியதர்ஷன் அவங்க கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சட்டிலான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. சூப்பர் நேச்சுரல் பவரை ரிவீல் பண்ணுற மூமெண்ட்டு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நஸ்லேன் சன்னின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. கல்யாணி பிரியதர்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற மூமெண்ட்லேயும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற மூமெண்ட்லேயும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் கூட துல்லியமாக பண்ணியிருக்காரு. நஸ்லேன் ஃப்ரெண்டாக நடித்தவங்க அருண் குரியன் மற்றும் சந்திரோ சலீம்குமார். அவங்க காமெடி ரொம்ப நல்லாவே பண்ணுறாங்க. செகண்ட் ஹாஃபில் வர காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. சாண்டி மாஸ்டர் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. லியோக்கு அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவரை நல்லவராக கேட்டவராக நம்ம யோசிப்போம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் வில்லனாக டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிற சீன்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. படத்துடைய ப்ளஸ் இந்த மூவி 2.5 hours ஓடுது. ரொம்ப நீட் அண்ட் கிறிஸ்பாக ரொம்ப நல்லாவே என்கேஜிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. சினிமோட்டோகிராஃபர் நிமிஷ் ரவி இந்த படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணியிருக்காரு. எக்ஸ்ட்ரானரியாகவே பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். எடிட்டர் சாமன் சாக்கோ இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ணியிருக்காரு. இன்ட்ரோல் பேக் முன்னாடி கல்யாணி பிரியதர்ஷனோட சின்ன வயசு கதையும் இப்போ இருக்கிற கதையும் கட் பண்ணி மாற்றி காட்டுவாங்க. அதில் பில்டப் சீனு ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. மியூசிக் டைரக்டர் ஜேக்ஸ் பிஜாஸ் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. பிஜிஎம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு வலி சேர்த்துருக்காருன்னு சொல்லலாம். இந்த படத்தில் 3 ஸ்டார் ஆக்டர் கேமியோ வருது. அதுலேயும் ஒரு கேமியோ அரை செகண்டில் வந்து போகுது. கூலியில் வர அமீர் கானுக்கும் உபேந்திராக்குமே டஃப் கொடுக்குது இந்த கேமியோ கேரக்டர். இதில் என்ன ஆச்சரியம்னா அந்த கேமியோ கேரக்டரில் வந்தவரும் கூலியில் நடிச்சது தான். டைரக்டர் டொமினிக் அருண் இந்த மூவியை ஃபேண்டசி மூவியாக எடுத்திருக்காரு. அதில் வெற்றியாக எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். அவரோட ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப எங்கேஜிங்காக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் யூஷுவல் டெம்ப்ளேட்டு கொண்டு போயிட்டாரு. இந்த படத்தோட நெகட்டிவ்னா கிளைமேக்ஸ் போர்ஷனில் வர ஃபைட் சீனு லென்த்தாக இந்த மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. படத்தோடைய ப்ளஸ் கல்யாணி பிரியதர்ஷன் அவங்களுடைய கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு சில சீனில் கண்ணாலேயே மாட்டுறாங்க. ஆக்ஷன் சீனில் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த ப்ளஸ் நஸ்லேன். இந்த படம் ஹீரோயின் பேஸ்ட் படம். அதனால ஹீரோக்கு ஸ்கோப் கம்மின்னு நாம் நினைப்போம். ஆனால் அவர் கிடைக்கிற கேப்பில் நடிப்பில் ஸ்கோர் பண்ணிட்டு போகிறாரு. அதுவே இந்த படத்துக்கு கூடுதல் பலமாக இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஹாலிவுட்டில் ஒண்டர் உமன் மாதிரி இருக்கிற கான்செப்டை மலையாள சினிமா ரொம்ப நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. தாராளமாக இந்த மூவியை தேட்டரில் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.